ஓகேங்க, பர்ஃபெக்ட். வெரி குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட் ஈவினிங் பீப்புள். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எக்ஸாக்ட்டா ஒரு நாள் தான் இருக்கு. குட் ஈவினிங் சார். யா, வெரி குட் சார். Thank you so much. குட் ஈவினிங். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 month ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். சிலர் 3 months ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்க அக்டோபர் மந்த்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும் கொஞ்சம் பேர் இருப்போம். பட் என்ன பண்றதுன்னே தெரியல சார். லாஸ்ட் மொமெண்ட்ல ஏதாவது ஒரு சின்னதா டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஸோ எல்லா டாபிக்ஸ்ல இருந்துமே வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் 2 ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுல இருக்க ஷார்ட்கட் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உட்கார்ந்து லிசன் பண்ணுங்க. என்னால பேஸ்ல இருந்து திரும்பவும் சொல்லி தர முடியாது, அதுக்கான டைம் இது கிடையாது. ஹவவர் எல்லா ப்ராப்ளம்ஸுமே எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்க போறேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர் யூ ஆல் சிட்டிங் வித் பென் அண்ட் பேப்பர்? இன்னைக்கு நம்ம குவான்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாங்க. ஆல்ரெடி வந்து மண்டே உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மேம் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எஸ்டர்டே வந்து வேர்பல் எபிலிட்டியில இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து மேம் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணி காமிக்க போறேன். ஆர் யூ ஆல் ரெடி? ரெடி பீப்புள்? ஒரு 45 minutes கிளாஸுங்க. ரொம்ப வந்து டைம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்களும் வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ ஒரு 45 minutes வந்து நான் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து we can wind up today's class. Are you all okay with this? Yes sir. Yes sir. சரிங்க. Do you have any prediction how this year question paper will be? சரிங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கிரீன் வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? விசிபிளா இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஃபோக்கஸ் வந்து வேற எங்கேயும் விடாம ப்ராப்ளம் சால்வ் பண்றது மட்டும் பாருங்க. ஓகேவா? யாராவது ஒருத்தர் கொஸ்டின் மட்டும் எனக்கு ரீட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமாங்க? யாரு ரீட் பண்ணுவீங்க? கொஞ்சம் கை தூக்க முடியுமா? ஓகேங்க, ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இருங்க, என்னோட ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் so that you can view properly. விசிபிளா இருக்காங்க? நோ சார். ஐயோ, தெரியுதா பாருங்க. கட் ஆயிடுச்சுங்க சார். Yes sir. ஓகேங்க, யாருக்காவது கட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சோ ப்ளீஸ் திரும்ப ஒரு டைம் வந்து நீங்க லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் விசிபிலிட்டி இருக்கணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து வெளியில போயிட்டு திரும்ப ஒரு டைம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிங்க, யார் ரீட் பண்ண போறீங்க? கை தூக்குனீங்களே, ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரமாங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்டே இருப்பேன். இல்ல டைம் போயிட்டே இருக்கு. 2 numbers are more than a third number by 12, 1/2% and 25% respectively. The first number as percentage of the second number is dash. எஸ், இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க டான்சென்ட் எக்ஸாம்ல. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 நம்பர் இருக்குப்பா, அந்த 2 நம்பர் வந்து தேர்ட் நம்பரை விட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இது வந்து தேர்ட் நம்பரோட பெருசா இருக்கு. தேர்ட் நம்பரோட எவ்வளவு பெருசா இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பரு 12.5% வந்து பெருசா இருக்கு. அதாவது 12.5% வந்து பெருசா இருக்கு. செகண்ட் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் நம்பரோட எவ்வளவு பெருசா இருக்கு? 25%. 25% வந்து பெருசா இருக்கு. இப்போ என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் நம்பர் as a percentage of second number. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஃபர்ஸ்ட் நம்பர் as a percentage of second number. சரிங்க, இப்போ நம்ம தேர்ட் நம்பரை வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லி வச்சுக்கலாம்? 100%. எப்பவுமே வந்து ஒரு நம்பரை நீங்க பெர்சன்டேஜா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அது 100% தான் வைக்கணும். இப்ப 100% அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஃபிராக்ஷன் என்னங்க? 1 தானே. இப்ப 50% அப்படின்னா 1/2. 1/3 அப்படின்னா 33.33%. இந்த ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவலண்டான பெர்சன்டேஜ் எல்லாமே வந்து கத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோட பெர்சன்டேஜ் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வீடியோல இதை நான் போட்டிருப்பேன். ஓகேவா? சோ அதை எடுத்து பாருங்க. நம்மளோட கெரியர் டீட் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். கெரியர் டீட் ட்ரைனிங். ஓகேவா? புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன். அதுல உள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல பெர்சன்டேஜ்ல இந்த சாப்டரை வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப தேர்ட் நம்பர் வந்து 100%. செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பரை விட எவ்வளவு சதவீதம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க? 25% அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 25% ஈக்குவலண்டான ஃபிராக்ஷன் என்னங்க? 1/4. அப்போ
தேர்ட் நம்பர் வந்து 100% இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் நம்பர் அதை விட 25% அதிகமா இருக்கும். அப்ப செகண்ட் நம்பர் வந்து 125% தானே இருக்கும். அதாவது 100% பிளஸ் 25% ரெண்டுமே சேர்ந்தா 125% தானே. அப்போ இங்க 100% வந்து 1ங்க, 25% வந்து 1/4ங்க. சோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 4 into 1 4, 4 plus 1 5. சோ 5/4ங்க. செகண்ட் நம்பர் வந்து 5/4. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க? 12.5%. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து தேர்ட் நம்பரை விட 12.5 பெருசா இருக்குன்னா எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும்? 112.5% தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து தேர்ட் நம்பரை விட 12.5 அதிகமா இருக்கு அப்படின்னா 100 plus 12.5 112.5 தானே இருக்கும். சரிங்க, 12.5% ஈக்குவலண்டான ஃபிராக்ஷன் எவ்வளவுங்க? இப்போ 1 plus 1/8 சரிதானே. அப்ப 8 into 1 8, 8 plus 1 9/8. இப்போ அவன் கேக்குற கேள்வி என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் as a percentage of செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எவ்வளவுங்க? 9/8. செகண்ட் நம்பர் வந்து எவ்வளவுங்க? 5/4. 5/4. 100. சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறான். சோ அப்போ 9/8 divided by 5/4 into 100. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா? அது மட்டும் நான் கலர் மாத்திக்கிறேன். சோ இட் இஸ் 9/8 into 4/5 into 100ங்க. அந்த ரெசிப்ரோக்கல் பண்றது ஓகேவா? சோ இது நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுங்க, 2 டைம்ஸ் வருதுங்க. இதையும் கட் பண்ணிக்கலாமா? 2 into 5 10 வரும்ல, இதையும் கட் பண்ணிக்கோங்க. சோ 9 into 10 எவ்வளவுங்க வருது? 90. So first number is what percentage of second number? 90% of second number. 90% of second number. நம்ம என்ன தெரியுமா மிஸ்டேக் பண்ணுவோம்? சார் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 12.5, செகண்ட் நம்பர் வந்து 25. சோ இந்த 12.5 25% எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும்ல. அப்ப 50% தானே வரும்னு சொல்லி தப்பா போடுறோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது புரியுதுங்களா? ரெண்டாவது கேள்வி போலாமா? Yes sir. ஓகேங்க, கொஞ்சம் ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, லிசன் பண்ணுங்க. லாஸ்ட்ல வந்து திரும்ப ஒரு டைம் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? டிமோட்டிவேட் ஆயிர வேணாம் புரியலன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 2 போலாம். ரீட் பண்ணுங்க பார்க்கலாம் மேடம். The price earned by selling an article for rupees 1920 is equal to the loss after selling the same article for rupees 1280. Then what price it should to be sold to earn 25% of profit? சரிங்க, ஒரு பொருளை 1920க்கு சேல் பண்ணும்போது ப்ராஃபிட் வருதா இல்ல லாஸ் வருதா? ப்ராஃபிட். அதே பொருளை 1280க்கு விக்கும்போது ப்ராஃபிட் வருதா இல்ல லாஸ் வருதா? லாஸ். இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? Equal. ஓ, ப்ராஃபிட் வந்து லாஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸா இல்ல காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸாங்க? எது பெருசா இருக்கும்? செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட அதிகமா இருக்கும் இல்லையா? நீங்க வந்து ஒரு வேளை நீங்க வாங்கின விலை 100 ரூபாய், வித்த விலை வந்து 150 ரூபாய் அப்படின்னா 150 மைனஸ் 100 ரூபாய் 50 rupees. அப்ப செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தானங்க ப்ராஃபிட். அப்ப லாஸ் அப்படின்னா என்னங்க? Cost price minus selling. காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் இல்லையா? சரிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல அந்த பொருளை வந்து 1920க்கு விக்கிறீங்க. சோ செல்லிங் பிரைஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ் எவ்வளவுங்க? 1920. மைனஸ் சிபி ஈக்குவல் டு செகண்ட் கேஸ்ல எவ்வளவுக்கு வித்தீங்க? 1280. 1250. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோமா? சோ சிபி பிளஸ் சிபி 2சிபி. இந்த 1280 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளவு ஆகும்? பிளஸ் ஆயிரும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண என்ன எவ்வளவுங்க வரும்? 3200. So 2CP equal to 3200ங்க. அப்ப CP equal to எவ்வளவுங்க வரும்? 1600. அப்ப நீங்க வாங்குன விலை எவ்வளவு? 1600. இப்போ நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வித்தா உங்களுக்கு 25% லாபம் வரும்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுக்கு 25% லாபம் வரணும் அப்படின்னா நீங்க வாங்குன விலை 1600, அது உங்களுக்கு 100%. 25% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா இதுல 25% எவ்வளவுங்க? 1600ல 240. 400. நீங்க வாங்குனது 1600 ரூபாய், அது கூட ஒரு 400 ரூபாய் வச்சு விக்கணும். அப்ப நீங்க எவ்வளவுக்கு டோட்டலா விப்பீங்க? 2000. எஸ், டோட்டலா 2000 rupees வித்தா உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும்? 25%. 125%. புரியுதுங்களா? எஸ் சார். ஆக்டிவா இருங்க. திரும்ப சொல்றேன், ஆக்டிவா இருங்க, அமைதியா இருக்காதீங்க, அப்புறம் எனக்கு டிமோட்டிவேட் ஆயிடும். क्वेश्चन नंबर 3 ரீட் பண்ணுங்க. Mohan sold a cycle for rupees 1080
suffering a loss of 10%. If he had wanted a profit of 15%, at what price should he have sold it? சரிங்க, மோகன் வந்து ஒரு சைக்கிளை 1080க்கு விற்கும் போது அவருக்கு 10% லாஸ் ஆச்சு. அப்ப அவர் எவ்வளவு பர்சன்ட் வித்திருக்காரு? 90%. அவர் வித்தது வெறும் 90% ஆஃப் காஸ்ட் பிரைஸ்க்கு தான் வித்திருக்காரு. அதுதான் 1080. இப்போ அவருக்கு 15% ப்ராஃபிட் வரணுமாமா. அப்ப அவர் எவ்வளவு பர்சன்ட்க்கு வித்தாரு? 115%. நீங்க வாங்குனதை விட ஒரு 15% அதிகமா வச்சு வித்தா உங்களுக்கு 15% வந்து லாபம் வரும். அப்ப 115% வந்து எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது வந்து எக்ஸ்ங்க. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? சோ x = 1080 into 115 divided by 90. அடிச்சு விடுங்க. Option A sir answer. Yes, 12 into 115 எவ்வளவுங்க வருது? இங்க பாருங்க, நீங்க சொன்னதுனால தான் ஆப்ஷன் ஏன்னு சொன்னேன். 12 into 115 1380 தான வருது. கரெக்ட்டா? நீங்க சொன்னது கரெக்ட்டா? Yes sir. ஓகேங்க. ஓகே, இது புரியுதுங்களா? Yes sir. Yes sir. क्वेश्चन नंबर 4 போடாமா? Yes, sir. Rohini purchased 30 kilogram of rice at the rate of rupees 17.50 per kg and another 30 kg rice at a certain rate. She mixed the two and sold the entire quantity at the rate of rupees 18.60 per kg and made 20% overall profit. At what price per kg did she purchase the another 30 kg rice? ஓகேங்க. ரோஹிணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிலோகிராம் அரிசி வந்து எவ்வளவுக்கு வாங்குறாங்க? ஒரு கிலோ 17.50 per kilogram அப்படின்னு வாங்குறாங்க. இன்னொரு வெரைட்டி ஆஃப் 30 கிலோகிராம் அரிசியை வந்து எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்னு கொடுக்கல. ஒரு கிலோ எவ்வளவுக்கு வாங்குறாங்கன்னு சொல்லி கொடுக்கல. அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்றாங்க. இந்த ரெண்டு அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு கிலோ எவ்வளவுக்கு விக்கிறாங்க? 18.60 per kilogram அப்படின்னு வித்தா they are getting how many rupees profit? 20%. 20% profit இல்லையா? அப்ப எவ்வளவு பர்சன்ட்க்கு வித்திருப்பாங்க? 120%. எஸ், 120% தானங்க 18.6. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் பிரைஸ் தானே. காஸ்ட் பிரைஸ் வந்து எப்பவுமே எவ்வளவு பர்சன்டேஜ்? 100%. So x = 18.6 into 100 1860 வருது divided by 120. இதையும் கட் பண்ணிரலாங்க. கட் பண்ணி 6th டேபிள்ல 2 டைம்ஸ். இது 6th டேபிள்ல எவ்வளவு டைம்ஸ்ங்க வருது? 31. 31 by 2 எவ்வளவுங்க வருது? 15.5. So what is this 15.50? Cost price. Cost price of the mixture. இல்லையாங்க? நீங்க முதல்ல வந்து ஒரு அரிசி மூட்டையில ஒரு கிலோ 17 ரூபாய் 50 பைசா இருக்க மாதிரி வந்து ஒரு வெரைட்டி வாங்கியிருக்கீங்க. இன்னொன்னு வந்து 30 கிலோகிராம் வாங்கியிருக்கீங்க ஒரு மூட்டை. பட் அதுல வந்து ஒரு கிலோகிராம் எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது. அதோட காஸ்ட் பிரைஸ் வந்து தெரியாது. ஆனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிலோகிராம் வந்து 15.5 கிலோகிராம் வர மாதிரி 15.5 rupees per kilogram வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அதை எடுத்து 18.6க்கு சேல் பண்ணா you get 20% profit. இப்போ என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிதானே? சரிங்க. You get a 20% profit. At what price per kilogram did she purchase the another 30 kilo? இது மிக்சர் அண்ட் அலிகேஷனே கிடையாது. சார் இது வெயிட்டட் ஆவரேஜா சால்வ் பண்ண முடியுமா சார்? அத வெயிட்டட் ஆவரேஜ்க்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சோ இந்த இது வந்து பாத்தீங்க அப்படினா என்னமா 1:1 ரேஷியோ ரெண்டு ஈக்குவல் ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. however நம்ம ஈக்குவல் ரேஷியோன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். No sir, 30 kg mention பண்ணிருக்காங்க. 30 kg of first variety and 30 kg of second variety at certain price. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படினா அவங்க ஈக்குவல் ரேஷியோல தான் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? சரிங்க. அப்போ இது 17.5 minus 15.5 இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க? 17.5 minus 15.5 எவ்வளவுங்க டிஃபரன்ஸ் வருது? 12. அப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 2 தானே வரணும். சாரிங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுச்சு. சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 2 தானே வரணும். அப்ப 15.5 minus what you get 2 here?
13.5. per kilogram. புரியுதுங்களா? பிகாஸ் நீங்க வந்து இந்த டயகோனல் பார்க்கும்போது இது பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டயகோனல் பார்க்கும்போது எது பெருசா இருக்குங்க? 15.5 வந்து பெருசா இருக்கும். அப்ப 15.5 மைனஸ் சம்திங் யூ கெட் 2 ஹியர். அப்ப 15.5 மைனஸ் என்ன பண்ணா உங்களுக்கு இங்க 2 வரும்? 13.5 வரும். இந்த டாபிக்கோட பேர் என்னங்க? மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஓகே வாங்க, அடுத்த கேள்வி போலாமா? ரெடியா? ஓகேங்க. கேள்வி எண் 5. சார் என்னோட ஸ்கிரீன் உங்களோட ஸ்கிரீன் எனக்கு தெரியல சார். இந்த क्वेश्चन வேற யாரையாச்சும் படிக்க சொல்லுங்க சார். என்னாச்சுங்க? சார் எனக்கு ஏதோ கேட்கலங்க. கட நேரா பேசுறீங்க, எனக்கு புரியல. அவங்களுக்கு ஸ்கிரீன் விசிபிளா இல்லையாமா சார், அதனால வேற யாராச்சும் படிக்க சொல்றாங்க சார். ஓகேங்க, நானே படிக்கிறேன், நாட் a problem. On a sum of money, simple interest for 2 years is 660 and compound interest is rupees 696.30. The ratio of interest being the same in both cases அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்றாங்க? 660. 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து 660 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுங்க கிடைக்குது? 330. 1 இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது? 330. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் 330 கிடைக்குது, செகண்ட் இயர் 330. இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு 660 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? 696.30. இப்போ ஒரு விஷயம் நாங்க மனசுல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு கிடைக்கிற வட்டி ஒரே மாதிரியா தான் இருக்கும். 2வது வருஷம் தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு முதல் வருஷத்துல இருந்து கிடைச்ச வட்டிக்கு ஒரு வட்டி கிடைக்கும். சரிதானே? இப்போ வந்து நீங்க ஒரு 10,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க, அதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 10,000 எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணி பாக்குறீங்க, 10% கிடைச்சது. 10% எவ்வளவுங்க? 10,000க்கு 10% எவ்வளோ? 1000 rupees. இப்போ செகண்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தா எந்த மாற்றமும் வராது. அதே மாதிரி 1000 தான் வட்டி கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா அது ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரியா இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஆகும்னா, நீங்க போட்ட பிரின்சிபல் 10,000க்கு ஒரு 10% 1000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி போன வருஷம் 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 10% எவ்வளவுங்க? 100 ரூபாய் கிடைக்கும். அப்ப எவ்வளவு கிடைக்கும் செகண்ட் இயர்? 1100 கிடைக்கும். ஏன் 100 rupees எக்ஸ்ட்ரா? ஏன்னா அது போன வருஷம் வட்டிக்கு கிடைச்ச ஒரு வட்டி சார். வட்டி. இப்போ அதே தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் வந்து இங்க பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 330 கிடைக்குது, செகண்ட் இயர் வந்து 330 கிடைக்குது. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் 330 தான் கிடைக்கும். இப்போ 696.30ோட 330 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். செகண்ட் இயர் எவ்வளவுங்க கிடைக்குது? 366.30. அதாவது 330 கூட ஒரு எவ்வளவு அதிகமா கிடைக்குதுங்க? 36 ரூபாய் 30 பைசா அதிகமா கிடைக்குது. இந்த 330ங்கிறது உங்களுக்கு பிரின்சிபலுக்கு கிடைச்ச வட்டி. 330ங்கிறது பிரின்சிபலுக்கு கிடைச்ச வட்டி. அந்த 36 ரூபாய் 30 பைசாங்கிறது யாருக்கு கிடைச்ச வட்டி? ஃபர்ஸ்ட் இயர் 330க்கு கிடைச்ச வட்டி. சோ 36.30 அப்படிங்கிறது இந்த 330 rupeesக்கு கிடைச்ச வட்டி. அது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். சரிதானே? சோ இட் இஸ் 3630 டிவைடட் பை 330. கட் பண்ணுங்க, 00 அவுட். எவ்வளவு பெர்சன்ட்ங்க? 11%. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க? 11% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. புரியுதா புரியலீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, 6th question போலாமா? எஸ் சார். ஓகேங்க. The simple interest for 5 years is 600 and compound interest for 2 years is 270. What is the rate of interest? அதே மாடல் தான், பட் இதுவும் வந்து பாப்புலர் எக்ஸாம்ல, டான்செட் எக்ஸாம்ல 5 வருஷத்துக்கு உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க? 600. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க? 120. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் 120 கொடுப்பாங்க, செகண்ட் இயர் 120 கொடுப்பாங்க, தேர்ட் இயர் 120 கொடுப்பாங்க, ஃபோர்த் இயர் 120 கொடுப்பாங்க, ஃபிஃப்த் இயர் 120. மொத்தமா எவ்வளவு ஆச்சுங்க? 600 ரூபாய் ஆச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் இயர் 120 தான் கிடைச்சிருக்கும். ஆனா செகண்ட் இயர் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 150.
அதாவது 120 rupees கூட ஒரு 30 rupees. ஏன் இந்த 30 rupees எக்ஸ்ட்ரா? First year's 120. ஃபர்ஸ்ட் இயர் 120க்கு கிடைச்சிருக்கு வட்டி. சோ இந்த 30ங்கிறது 120க்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். இது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லி இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். கட் பண்ண எவ்வளவுங்க வருது? 4 into 25 100ங்க. அப்ப எவ்வளவு பெர்சன்ட் வட்டிங்க? 25. நெக்ஸ்ட் போலாமா? 30 எப்படி சார் 30? இந்த 30 அத கொடுத்திருக்காங்களே, இந்த 270 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு மொத்தமா கிடைச்ச வட்டி. முதல் வருஷம் வந்து 120 கிடைச்சிருக்கும். அப்ப செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு 150 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ 150 அப்படிங்கிறது வந்து 120 plus 30 தான் வந்து 150. ஏன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் இயர் வந்து போட்ட அசலுக்கும் வட்டி கிடைச்சிருக்கும், முன்னத்தி வருஷம் வட்டிக்கும் வட்டி கிடைச்சிருக்கும். அதுதான் 150. ஸோ 120 plus 30 150. ஓகே வாங்க. ஓகே சார். போலாமா? Question number 7. ஓகேங்க, டன். எங்க தொண்டை வலிக்குது, யாராவது ரீட் பண்ணலாமா? Yes, sir. ரீட் பண்ணுங்க. Mukesh has twice as much money as Sohan, and Sohan has 50% more money than what Pankaj has. If the average money with them is rupees 110, then Mukesh has. எஸ், முகேஷ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சோகன் கிட்ட இருக்க மாதிரி 2 மடங்கு காசு இருக்கு. அப்போ சோகன் 1 ரூபாய் வச்சிருந்தா முகேஷ் எவ்வளவு வச்சிருப்பான்? 2 rupees. Now Sohan has 50% more money than what Pankaj has. So சோகன் கிட்ட வந்து பங்கஜ் கிட்ட இருக்க மாதிரி 50% அதிகமான காசு இருக்கு. ஒருவேளை பங்கஜ் கிட்ட 100% இருந்தா சோகன் கிட்ட எவ்வளவு இருக்கும்? 50%. 50% அதிகம். அப்போ 150% இருக்கும். புரியுதுங்களா? 50%ஆ இல்ல 50% மோரான்னு பாத்துக்கோங்க. சரிங்க, அப்ப என்ன ரேஷியோல காசு வச்சிருக்காங்க சோகனும் பங்கஜும்? 3:2. 3:2. I'm sorry, 3:2. சரிங்க, இப்போ முகேஷ், சோகன், பங்கஜ் என்ன ரேஷியோல காசு வச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் பார்க்கணும். ரெண்டுல யாருங்க கனெக்டிங்? Sohan. ஆனா இங்க சோகன் 3 parts, இங்க சோகன் 1 part. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுல மல்டிப்ளை பண்ணா ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கும். 3. 3ல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 3 into 2 6, 3 into 1 3. அப்ப மோகன், சோஹன், பங்கஜ் என்ன ரேஷியோல காசு வச்சிருக்காங்க? 6:3:2. இந்த ரேஷியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு வச்சிருக்காங்க. சரி, இப்ப ஆவரேஜா 3 பேர்கிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்கு? 110. அப்ப சம் அவங்க 3 பேரும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு வச்சிருப்பாங்க? 330. இந்த 330ங்கிறது எவ்வளவு பகுதிகள், எவ்வளவு பகுதிகளா பிரிச்சு வச்சிருக்காங்க? 11 parts. So 11 parts 330. 1 part எவ்வளவுங்க? 33. 30. இப்போ முகேஷ் கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேக்குறாங்க. முகேஷ் எவ்வளவு பார்ட்ஸ் வச்சிருக்கான்? 6 parts. 6 parts. 6 into 30 எவ்வளவுங்க? 180. புரியுதுங்களா? Yes, sir. எங்க கூட क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படினா பிரைன் கொஞ்சம் வர்க் ஆகும். அதனால தான் வந்து நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே இல்ல மக்கள்? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Yes. 8th one யாராவது ரீட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். The average marks of a student in 10 papers are 80. If the highest and the lowest score are not considered, the average is 81. If the highest score is 92, find the lowest score. ஓகேங்க. ஒரு ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பேப்பர்ஸ்ல ஆவரேஜா 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கான். ஆவரேஜா 80 மார்க்ஸ் 10 பேப்பர்ல. அப்ப மொத்தமா எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? அவனோட சம் எவ்வளவா இருக்கும்? 800. இருக்கும் இல்லையா? சோ திரும்ப சொல்றேன், ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை டோட்டலுங்க. மொத்தமா 10 பேப்பர் எழுதிருக்கான், ஆவரேஜ் 80 வாங்கியிருக்கான். அப்ப அவனோட சம் வந்து 800. ஓகேவா? இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பேப்பரையும் லோவஸ்ட் பேப்பரையும் விட்டுட்டா ஆவரேஜ் வந்து 91 ஆகுது. அப்ப எவ்வளவு பேப்பர்ஸ்ல வந்து 81 ஆவரேஜா வாங்கியிருக்கான்? 8 papers. 8 papers. 81 648. 648. I'm sorryங்க. சோ 2 5 1. அப்ப 152 மார்க்ஸ் அப்படிங்கிறது அந்த மிச்சம் இருக்க 2 பேப்பர்ஸோட சம் இல்லையா? Yes, sir. அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவுங்க? அந்த 2 92. பேப்பர்ஸ்ல ஹையஸ்ட் எவ்வளவு? 91. அப்ப லோவஸ்ட் எவ்வளவுங்க? 60, sir. 60. அப்ப லோவஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு?
60. 60. ஏன்னா இது 152ங்கிறது ஹையஸ்ட் பிளஸ் லோவஸ்ட் இல்லையா? சோ ஹையஸ்ட் வந்து அதுல 192னா லோவஸ்ட் எவ்வளவுங்க? 60. புரியுதுங்களா? Yes, Yes. sir. Yes. Yes, sir. ரைட் பண்ணுங்க. A is 30% more efficient than B. How much time will they, working together, take to complete a job which A alone could have done in 23 days? எஸ். ஏ வந்து பி மாதிரி 30% மோர் எஃபிஷியன்ட். எஃபிஷியன்சி வந்து என்ன ரேஷியோல இருக்குங்க? எப்படி இருக்கு? பி வந்து 100%னா ஏ வந்து எவ்வளவு பர்சன்டேஜா இருப்பார்? 130%. Percentage. என்ன ரேஷியோல வேலை செய்வாங்க? 13:10. 13:10. 10. இப்போ how much time will they working together take to complete a job which A alone could done in 23 days? ஏ மட்டும் 23 நாள் பண்ற வேலைய ஏவும் பியும் சேர்ந்தா எத்தனை நாளா பண்ணுவாங்க? ஓகேயான கொஸ்டினுங்க. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளா பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஏ மட்டும் எத்தனை நாளா பண்ணி முடிப்பாங்க? 23 days. ஏ மட்டும் எவ்வளவு டைம் எஃபிஷியன்ட்டுங்க? 13 13 times. 13 டைம் திறமசாலியா இருப்பதால் he could complete in how many days? 23 days. Whereas ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு டைம் எஃபிஷியன்ட்டுங்க? 23 parts. 23. அப்ப எத்தனை நாளா முடிப்பாங்க? 13 days. அவ்வளவுதான். 13 days. புரியுதுங்களா? Yes, sir. இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டினுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். அடுத்து போலாமா? Yes, sir. Yes. ரீட் பண்ணுங்களேன். 12 buckets of water fill a tank when the capacity of each bucket is 13.5 liters. How many buckets will it take to fill the same tank if the capacity of each bucket is 9 liters? ஓகேங்க. இந்த கொஸ்டினும் அதேதான். 12 பக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேங்கை ஃபில் பண்ணும். ஒவ்வொரு பக்கெட் எவ்வளவு லிட்டர் பிடிக்குங்க? 13.5 liters. அப்போ அந்த டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்? 13.5 into 12. 12. இப்போ நான் என்ன பண்றேன், அதே மாதிரி ஒரு 9 லிட்டர் ஒரு பக்கெட் பிடிக்கிற மாதிரி வந்து எடுக்கிறேன். அப்போ எனக்கு வந்து எவ்வளவு பக்கெட் தேவைப்படும்னு சொல்லி கேட்கிறாங்க. புரியுதானுங்க? ஒரு பக்கெட் வந்து 9 லிட்டர் பிடிக்கும். அப்போ எனக்கு எவ்வளவு பக்கெட் தேவைப்படும்? ஈக்குவேட் பண்ண ஆன்சர் கிடைச்சுல அடிச்சுடுங்க. மூணாவது பேப்பர்ல 3 into 3 9, 3 into 4 12. இதே தேர்ட் டேபிள் அடிச்சுடுவோமா? எஸ். 4 times 3 12, 5 times 3 15. 4 into 4.5 எவ்வளவுங்க வரும்? 16.5. 18ங்க. 16.5 ஆப்ஷன்லயே இல்ல. Sorry, sir. அது கடல்லயே இல்ல நீங்க சொன்ன ஆப்ஷன். நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Yes, sir. ஓகே. பெர்ஃபெக்ட். क्वेश्चन நம்பர் 11 போவோங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு ஸ்பீடா போறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். நீங்க வந்து இதை திரும்ப ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க நல்லா படிச்சுக்கலாம். அதனால தான் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஓகேவா? क्वेश्चन நம்பர் 11 ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். The distance between two cities A and B is 330 km. A train starts from A at 8 a.m. and travels towards B at 60 km per hour. Another train starts from B at 9 a.m. and travels towards A at 75 km per hour. At what time will they meet? எஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனுங்க. ஏக்கும் பிக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் 330 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு ட்ரெயின் ஏல எடுக்கிறான். ஏ அப்படிங்கிற ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கிறான். பியை நோக்கி பாயுது. அதோட ஸ்பீட் என்னங்க? 60 கிலோமீட்டர். இதுவே ஒரு மணி நேரம் கழிச்சு ஃப்ரம் பி another train is starting. அவனோட ஸ்பீட் என்னங்க? 75 கிலோமீட்டர். இந்த ரெண்டு ட்ரெயினும் எத்தனை மணிக்கு ஒண்ணா மீட் பண்ணும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றா? A. ஓகேங்க. ஏ வந்து 8 o'clock இருந்து 9 o'clock வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க? 60 kilometers. 60 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போவான். அப்போ 8ல இருந்து 9 வரைக்கும் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போச்சு?
60 kilometers. அவுட் ஆஃப் 330 60 gone. ரிமைனிங் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்? 270. 270. இப்போ டைம் எவ்வளவுங்க? 9 a.m. 9 am க்கு ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு டிஸ்டன்ஸ்ல? 270 kilometers. 270 kilometers. ஓகே. சோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுங்க. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 270 கிலோமீட்டர் இருக்கு. ஏ வந்து ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் ஓடுனா பி வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுவான்? 75 kilometers per hour. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணுவாங்க? 135 kilometers per hour. 135 கிலோமீட்டர் கவர் பண்ணுவாங்க. இப்போ 270 கிலோமீட்டரை ஒரு மணி நேரத்துக்கு 135 கிலோமீட்டர் எத்தனை நேரத்துல கவர் பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? 2 hours. 2 ஹவர்ஸ்ல வந்து ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிடுவாங்க. 135 ஃபர்ஸ்ட் ஹவர் போச்சு, செகண்ட் ஹவர் இன்னொரு 135, 275 காலி. இப்ப டைம் என்னவா இருக்குங்க? 11 a.m. 11. ஏன்னா 2 ஹவர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் 9 am இல்ல 8 am? 9 a.m. 9 am. பேருக்கு நடுவில் 270 இருக்கு. அப்போ 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் 9 am எத்தனை மணிங்க? 11 a.m. 11 am. கரெக்டா 11 மணிக்கு ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Question number 12ங்க. A boat running downstream covers a distance of 16 kilometers in 2 hours, while for covering the same distance upstream, it takes 4 hours. What is the speed of the boat in still water? ஓகேங்க. ஒரு போட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியோட சேர்ந்து 16 கிலோமீட்டர் கவர் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கிறான்? 2 hours. 2 ஹவர்ஸ்ல வந்து தண்ணியோட சேர்ந்து கவர் பண்ணிடுறான். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போறான் டவுன் ஸ்ட்ரீம்ல தண்ணியோட சேர்ந்து? 8 kilometers. 8 kilometers per hour. hour. ஒரு மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துல போறான். இதுவே ரிட்டர்ன் வரும்போது அதே 16 கிலோமீட்டரை எத்தனை நேரத்துல கவர் பண்றாங்க? 4 hours. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அவன் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்றான்? இன்னைக்கு எதிரா வரும்போது 4 kilometers. 4 kilometers per hour. 16/4 4 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல கவர் பண்றான். இப்ப போட்டோட வேகம் என்ன? சரி, டவுன் ஸ்ட்ரீம்ல போட்டோட ஸ்பீட் 8 கிலோமீட்டர் பர் ஹவர், அப் ஸ்ட்ரீம்ல போட்டோட ஸ்பீட் 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப போட்டோட ஸ்பீட் என்னவா இருக்குங்க? 6 kilometers. 6 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப போட்டோட வேகம் 6 கிலோமீட்டர் பர் ஹவர். எப்படி சார் 6 கண்டுபிடிச்சீங்க? டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போட்டோட ஸ்பீடு கிடைச்சிரும். இப்போ இதுவே வாட்டரோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்டா என்ன பண்ணுவீங்க? 2 kilometers. Yes. Minus பண்ணும் சார். போட்டோட ஸ்பீடு வந்து 2 கிலோமீட்டர் பர் ஹவருங்க. தண்ணியோட சேர்ந்து போகும்போது 8 கிலோமீட்டர் பர் ஹவர்னா அப்ப தண்ணியோட ஸ்பீட் எவ்வளவு இருக்கும்? 2 கிலோமீட்டர் பர் ஹவர். தண்ணிக்கு எதிராக வந்து 4 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல தான் போகுதுன்னா தண்ணி வந்து என்ன ஸ்பீட்ல வருது? 2 kilometers. அப்ப போட்டோட ஸ்பீடு வந்து 6 கிலோமீட்டர் பர் ஹவர். வாட்டரோட ஸ்பீடு வந்து 2 கிலோமீட்டர் பர் ஹவர். நம்மளோட ஆன்சர் வந்து 8 கிலோமீட்டர் பர் ஹவர். புரியுதா புரியலீங்களா? சாரிங்க, புரியுது சார். 6 கிலோமீட்டர் பர் ஹவர். புரியுதுங்களா? Yes, sir. ஓகேங்க. 13th ஒன் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். How many ways can 10 letters are posted in 5 post box if each of the post box can take more than 10 letters? ஓகேங்க. சப்போஸ் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு நான் எப்படி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்பா உன்னோட கையில வந்து ஒரு 3 லெட்டர் கொடுக்குறேன். லெட்டர் 1, லெட்டர் 2, லெட்டர் 3. இதை வந்து 2 போஸ்ட் பாக்ஸ்ல போடு. P1, P2ன்னு இருக்கு. இன் ஹவு மெனி வேஸ் யூ கேன் டூ இட்னு கேட்கிறேன். எத்தனை வேஸ்ல பண்ண முடியும்? இப்போ நம்ம மூளை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா லெட்டர் 1 போஸ்ட் பாக்ஸ் 1ல போடு, லெட்டர் 2வையும் 3யையும் போஸ்ட் பாக்ஸ் 2ல போடு. இல்லைன்னா இங்க லெட்டர் 2 போடு, இங்க லெட்டர் 1 அண்ட் லெட்டர் 3. இல்ல இங்க லெட்டர் 3 போடு, இங்க லெட்டர் 2 லெட்டர் 1. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாக்ஸ்ல எதையும் போடாது. செகண்ட்ல என்ன பண்ணலாம்? லெட்டர் 1 லெட்டர் 2 லெட்டர் 3. இல்லைன்னா என்ன பண்ணலாங்க? லெட்டர் 2வையும் லெட்டர் 3யையும் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1ல, லெட்டர் 1 போஸ்ட் பாக்ஸ் 2. இல்ல வேற எப்படி போடலாம்? லெட்டர் 1 லெட்டர் 3 போஸ்ட் பாக்ஸ் 2ல, லெட்டர் 2 போஸ்ட் பாக்ஸ் 2ல, லெட்டர் 1 அண்ட் லெட்டர் 2 போஸ்ட் பாக்ஸ் 1ல, லெட்டர் 3 போஸ்ட் பாக்ஸ் 2ல. அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்? லெட்டர் 1 லெட்டர் 2 லெட்டர் 2 லெட்டர் 3 இதெல்லாம் போட்டுறலாம். போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு போஸ்ட் பாக்ஸ் 2ல எம்டியா விட்டுருங்க. இப்போ எவ்வளவு வேஸ்ட்ல வந்து நம்மளால போஸ்ட் பண்ண முடியுது? 1 2 3 4 5 6 7 8. சரிங்க. இப்ப 2 போஸ்ட் பாக்ஸ் 3 லெட்டர் 2 3. இது என்ன பண்ணா எனக்கு வந்துட்டு 8 வரும்?
2 cube. 2 power 3. எனக்கு 8 வருதா? என்ன பண்ணிருக்கேன்? போஸ்ட் பாக்ஸ் பவர் Letters. நீங்க எவ்வளவு போஸ்ட் Letter. பாக்ஸ் இருக்கீங்க? 5 post box. 5 எவ்வளவு லெட்டர் இருக்கீங்க? power 10. 10. அப்ப ஆன்சர் என்னங்க? 5 power 10. அவ கொஸ்டின் பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்ணா அதை சின்னதா ஸ்பிளிட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டு இதே வந்து அந்த பெரிய நம்பருக்கு அப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே இல்லையா? Okay, sir. Okay, sir. Yes, Okay, sir. Okay, sir. நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ரீட் பண்ணுங்கப்பா. A man and his wife appear in an interview for 2 vacancies in the same post. The probability of husband selection is 1/7 and the probability of wife selection is 1/5. What is the probability that only one of them is selected? ஓகேங்க. வீட்டுக்காரர் செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி 1/7. அவங்க வைஃப் செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி 1/5. That only one of them is selected சொல்றாங்க. சரி, ஹஸ்பண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு? 6/7. வைஃப் ஃபெயில் ஆகிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு? 4/5. அப்போ ஒருத்தங்க தானே செலக்ட் ஆகணும். அப்போ இன்னொருத்தங்க என்ன ஆகணும்? Reject. அப்போ ஹஸ்பண்ட் செலக்ட் ஆனா வைஃப் ரிஜெக்ட் ஆகணும். வைஃப் செலக்ட் ஆனா ஹஸ்பண்ட் ரிஜெக்ட் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் சான்ஸ் என்ன அப்படின்னா husband gets selected and என்ன போடணும்? and wife is getting rejected. or னா என்னங்க? Plus. wife is getting selected and husband have to get Eliminate. rejected. இது செகண்ட். இந்த ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு. வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? இப்படிதானே போட முடியும். So 1 into 4, 4, 7 into 5, 35. 1 into 6, 6, 5 into 7, 35. 4 plus 6, 11. 11 by 35. 10/35, sir. 10. Sorry, 10 by 35. So what is the final answer? 2/7. புரியுதுங்களா? All of you. Yes, sir. என்ன டாபிக்? ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ப்ராபபிலிட்டியில வந்து கொஞ்சம் பேசிக் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்? லாஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yes, sir. ரீட் பண்ணுங்க. Gold is 19 times as heavy as water and copper is 9 times as heavy as water. In what ratio should this be mixed to get an alloy 15 times as heavy as water? ஓகேங்க, உங்க எல்லாருக்கும் 20 செகண்ட்ஸ் டைமுங்க. ஆன்சர் சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் டைம். என்னங்க? 3:2, sir. 3:2. ஸோ கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 19 மடங்கு வெயிட். காப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 டைம் வெயிட். இந்த ரெண்டையும் வந்து ஏதோ ரேஷியோல மிக்ஸ் பண்றீங்க. வர அலாய் வந்து 15 டைம்ஸ் வெயிட். அப்ப என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு கேக்குறான். இதுவும் மிக்சர் அண்ட் அலிகேஷன் கொஸ்டின் தான். 19 minus 15 4ங்க. 15 minus 9 6ங்க. அப்ப என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 3:2. ஓகே வாங்க. எஸ் ஆர் நோ? Yes, sir. Yes, sir. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கான விஷயங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி இருக்கு இல்லையா? சோ ட்ரிக்னாமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோஸ் இருக்கும். ரேஷியோஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்னு சொல்லுவோம். அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. ஸோ இதுக்கு வந்து சைன் 30, சைன் 45, சைன் 90, சைன் 60, சைன் 0 இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இருக்கும்.
அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக், அதை மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ மென்சுரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கும், சர்க்கிள் இருக்கும். சர்க்கிள்ல வந்து பைஆர் ஸ்கொயரு, அதுக்கப்புறமா வந்து 2 பைஆர், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயரோட ஃபார்முலா, ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. அதுக்கப்புறம் இது பாத்துக்கோங்க, சிலிண்டர் இருக்கும். சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் இருக்கும், 3D ஷேப். சிலிண்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் ஏரியா ஆஃப் த சிலிண்டர், πr ஸ்கொயர் ஹெச், πr ஸ்கொயர் ஹெச். இது வந்து ஏரியா ஆஃப் த சிலிண்டர். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அது பார்த்து வச்சுக்கோங்க. சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சிலிண்டர் பார்த்து வச்சுக்கோங்க. பேரலோகிராம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ BH, ஸோ பேரலோகிராமும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் மென்சுரேஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்ல வந்து இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக இப்போ நம்ம படிச்ச டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை MBA பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும்னு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா குவான்ஸ்ல இருந்து அதிகமான கேள்வி வரும். இல்ல ஈஸியா செட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா ரீசனிங்ல இருந்து அதிகமான கேள்வி வரும். என்னோட பெர்செப்ஷன் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரீசனிங்ல இருந்து அதிகமான கேள்வி வரும். இதுல MBAல அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது என்னோட பெர்செப்ஷன். அப்படி வரல அப்படின்னா நீங்க என்ன கேட்க கூடாது. நான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்றது கிடையாது. ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி சொன்னேன். ஓகேவா? அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் பெருசா கிடையாது. ஸோ இந்த டைம் MBA வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 60 மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரீசனிங்கு, வேர்பலு, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குங்க, டேட்டா சஃபிஷியன்சி, அதுல வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் போய்க்கலாம். இந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் நான் எதுவுமே படிக்கல சார், எனக்கு குவான்ஸும் படிக்கல, ரீசனிங்கும் படிக்கல, வேர்பலும் படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்னால RC தான் பண்ண முடியும்னா அதை பண்ணுங்க. ஓகேவா? நான் எதுவுமே தெரியாம உங்களால பண்ண முடியாது, அட்டன் பண்ண முடியாது. அப்ப RC அட்டன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி குவான்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் தெரியுமா, வேர்பல் ஏதாவது கொஸ்டின் தெரியுமா? ஏன்னா படிக்காதவங்களுக்கு கூட வேர்பல்ல வந்து ஏதாவது 1-2 மார்க் வாங்க முடியுங்க. ஸோ அதை மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா MBAக்கு நான் கொடுக்குற டிப். MCAக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரண்டியா ஸ்பிட்டுங்க 1:1:1:1 இந்த ரேஷியோல தான் வந்து கேள்வி கேட்பாங்க. குவான்ஸ் 25, ரீசனிங் 25, வேர்பல் 25, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 25. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல பாருங்க. பிகாஸ் ஏதாவது தெரியாத கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா டிமோட்டிவேட் ஆயிருவீங்க. அது பியூர்லி தியரி இல்லையா? ஸோ குவான்ஸ்ல கண்டிப்பா 25 மார்க் கேட்பாங்க. அதுல வந்து நான் கொடுத்த இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக ரீசனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 மார்க்ஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், கோடிங், டிகோடிங், அதுக்கப்புறம் பசில் டைப் கொஸ்டின்ஸ், லீனியர் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் பிக்சர் பேஸ்ட் பசில்ஸ் மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நௌசத் மேம். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிலாஜிசம்ல இருந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் கேரண்டியா ஒரு கொஸ்டின் வருங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் கெரியர் டி ட்ரைனிங் சேனல்ல போட்டிருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா 50ல ஒரு 40 மார்க் வாங்க முடியும் கேரண்டியா. அந்த லெவல்ல தான் வந்து கேட்பாங்க. அது போக வேர்பல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ வேர்பல்ல வந்து பாத்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கஷ்டமா தாங்க இருக்கும். ஸோ என்னோட நானா இருந்தேன் அப்படின்னா அதை அட்டன் பண்ண மாட்டேன். ரீசனிங் என்ன அப்படின்னா படிச்சு பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னால என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப நான் தப்பா அட்டன் பண்றதுக்கு அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி நான் ஆன்சரை வாங்கிப்பேன். ஒருவேளை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள இருக்க வேர்டை வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்டா ஈஸியா இருக்கும். அந்த வேர்டை மட்டும் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னா நம்மளால பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை வந்து பாத்துக்கோங்க, பார்த்து கொஞ்சம் சூஸியா இருக்க கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது. அது போக கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. MBAவோட டார்கெட் அவுட் ஆஃப் 100 50+ வாங்க ட்ரை பண்ணுங்க. MCAவோட டார்கெட் அவுட் ஆஃப் 100 70+ வாங்க ட்ரை பண்ணுங்க. இது பண்ணீங்க அப்படின்னா கேரண்டியா நல்ல காலேஜ் கிடைக்கும். இது வந்து லாஸ்ட் இயரோட கொஸ்டின் பேப்பரோட காம்ப்ளெக்சிட்டியை பேஸ் பண்ணி இந்த டார்கெட் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு மார்க்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குங்க. சார் நான் வந்து நீங்க 50 தான் சொன்னீங்க, அதனால 50+ அட்டன் பண்ணிட்டேன், மித்த அட்டன் பண்ணலான்னு சொல்லாதீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட அனாலிசிஸ் வச்சு நான் சொல்றேன், புரியுதுங்களா? இது வந்து என்னோட லாஸ்ட் மினிட் டிப்புங்க. ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MBA மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இட் இஸ் டைம் 8:30 இல்லையா? ஸோ உங்களுக்கு 10:30 மணிக்கு பரிச்சை நினைக்கிறேன் MCA மக்களுக்கு இல்லையா? ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 32 மணி நேரம் இருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் அதுல இருந்து தள்ளி 37 மணி நேரம் இருக்கு. இவ்வளவு தாங்க டைம் இருக்கு. அண்ட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். அதை நான் நைட்டுக்குள்ள வந்து டெலிகிராம்ல போடுறேன். ஸோ என்னால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியுமோ இந்த பேட்சுக்கு வந்து அதை நான் பண்ணிருக்கோங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் பண்ணிருக்கோம், மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம், டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம், டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிருக்கோம். இது வந்து எங்களால முடிஞ்ச ஒரு பெஸ்ட். ஸோ ப்ளீஸ் இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. காலேஜ் வந்து நல்லா
உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த டைம் எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் நல்லா கிடைக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் வி ஹேவ் பிளான், உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கவுன்சிலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதற வேண்டாம். சார் நான் கவுன்சிலிங் மார்க் வந்ததுக்கு அப்புறம் உடனே போய் காலேஜ்ல அப்ளை பண்ணுமா, அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். வி வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்தந்த பார்ட்ல வந்து அந்த விஷயத்தை வந்து நாங்க சொல்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு டெலிகிராம் குரூப்ல வந்து பர்சனலா யார்கிட்டயும் கனெக்ட் பண்ணி காசு கட்டாதீங்க. அப்படி நீங்க கட்டினீங்க அப்படின்னா தட் இஸ் பர்சனலி யுவர் ரிஸ்க். ஓகேவா? பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்லி எஜுகேஷன் குரூப். உங்களுக்கு ஏதாவது விஷயம் நல்ல விஷயம் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹேவ் கிரியேட்டட் இட். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பேம் பண்ணுவாங்க, வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்க தான் பாத்துக்கணுங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் காசியஸா இருங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் திங்ஸ். அண்ட் நாளைக்கு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட டவுட், சார் எனக்கு வந்து ஒர்க் ஷீட் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஒர்க் ஷீட் வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் பேஜ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து உங்களோட ஒர்க் ஷீட்டுங்க. அதுல வந்து நீங்க எழுதிக்கலாம். ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கே கொடுத்து விட்டுருவாங்க. லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு எடுத்துட்டு போக பெர்மிஷன் கிடையாது. லாஸ்ட் இயர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ அதனால அந்த கொஸ்டின் பேப்பர்ல லாஸ்ட் பேஜ்ல நீங்க எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர்ல நீங்க எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, லாஸ்ட் பேஜஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமா. தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க நடுவில் எழுதிக்கோங்க. அண்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஹால் டிக்கெட்ல, அதை வந்து கொஸ்டின் பேப்பர்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து எழுத ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு எழுதாதீங்க, அதுக்கப்புறம் காப்பீடுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஃப்ரீயா எழுதலாம், லிபரலா எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. நீட் எக்ஸாம் மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா காலர்லாம் செக் பண்ணி சட்டைக்குள்ள கைவிட மாட்டாங்க, டீசெண்டா இருக்கும். ஓகேவாங்க? ஸோ பீப்புள் ஆர் வெரி மச் ஃப்ரெண்ட்லி, பீப்புள் ஆர் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் அட்டன் பண்ண லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். 4 இயர்ஸ் அட்டன் பண்ணதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். மைண்டை வந்து காமா வச்சுட்டு எழுதுங்க. சார் இஸ் த டீடைல் ஃபில்லிங்ஸ் இஸ் இன்க்ளூடட் வித் 2 hours. மொத்தமா 2 மணி நேரம் தாங்க கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து கையில கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லுவாங்க கரெக்டா வந்து ஓபன் பண்ணுன்னு சொன்னதுல இருந்து 2 மணி நேரத்துல வந்து ஆன்சர் சீட்டு நீங்க அவங்க கிட்ட கொடுத்துடணும். ஓகேவாங்க? சோ மொத்தமாவே 2 hours தான். எவ்வளவு டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்? பெருசா எல்லாம் எதுவும் ஃபில் பண்ற மாதிரி இருக்காதுங்க. சோ உங்களுக்கு வந்து மேல ரோல் நம்பர் வந்துட்டு எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எந்த வென்யூவோ அந்த வென்யூ எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எழுதின ரோல் நம்பரை வந்து சேட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். எதையுமே தப்பா வந்து சேட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் எவாலுவேட் ஆகாது. ஓகேவாங்க? அது அவங்களும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹார்டா எழுதுறதுக்கு 1 hour 55 minutes அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அவ்வளவுதாங்க, பெருசா எதுவுமே கிடையாது. வேணா பாருங்க, எல்லாம் மாசா எழுத போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பீப்பிள். ஓகே? கேன் லாஸ்ட் வீக் போர்ஷன் எடுத்துறோம்ல சார் ஒண்ணு, என்னங்க அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? இப்போ அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நீங்க அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான் வந்து சேம். டான்செட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மார்க் எக்ஸாம் கொடுத்தேன்ல, நான் சொல்றதை வந்து கிராஷ் கோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன். டெலிகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அசஸ்மெண்ட் யாரோ கண்டக்ட் பண்ணாங்க. தட் இஸ் ஓகே, அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்க்கல. பட் கிராஷ் கோர்ஸுக்கு நான் கொடுத்தேன்ல ஒரு 2 கொஸ்டின் பேப்பர், எம்சிஏக்கு கொடுத்தேன், எம்பிஏக்கு கொடுத்தேன். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமிலர் லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. அந்த லெவல்ல தான் வந்து நீங்க எதிர்பார்க்கணும். இப்ப நான் எடுத்தேன் இல்லையா ப்ராப்ளம்ஸ், இந்த லெவல்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி லெவலோட அதிகமா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். பட் எம்சிஏக்கு இந்த லெவல்ல கேட்பாங்க. எம்பிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் இந்த டைம் அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். மண்டே நான் எடுத்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்துக்கோங்க. சார் நாளைக்கு கிளாஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? என்ன எடுப்பீங்கன்னு? நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு பே பண்ணி வரோம்ல சார், அந்த வெபினார் கிளாஸ், அத பத்தி ஏதாவது சொல்றீங்களா சார்? வெபினார் கிளாஸா? நான் திரும்ப சொல்றேங்க, நான் பே பண்ணி எந்த கிளாஸஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பண்றது கிடையாது. ஸோ அப்படி பே பண்ணி நான் பண்ண வெபினார் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஹேப்பன் பிஃபோர் மந்த். ஒரு 3 கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ண, அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ புட் இட் இன் தி குரூப். ஸோ ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணி நான் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். ஸோ டெலிகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வி ஹேவ் மெனி பீப்புள். ஸோ தே ஆர் ப்ரொமோட்டிங் தேர் ப்ராடக்ட்ஸ். அதுக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்மந்தமே கிடையாது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ணீங்களோ ஸோ அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப வந்து ஐ எம் கிவிங் தி டிஸ்க்ளைமர், ரைட்? ஸோ யூ ஆர் பேயிங் சம் மணி ஆஸ் டு தி கன்சர்ன் பர்சன். ஸோ எதுக்கு பே பண்றீங்க, எப்போ வெபினார் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ தட் இஸ் நாட் மை வெபினார். ஓகே சார், நாளைக்கு நார்மலா நம்மளுக்கு கோர்ஸ்க்கான கிளாஸ் நம்மளோட கிராஷ் கோர்ஸ் வந்து நாளைக்கு ஆஸ் யூசுவலா இருக்கும். பட் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஹேண்டில் எனி கிளாஸஸ். ஸோ ஐ வில் கிவ் யூ சம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க 3 பேருமே வந்து ஒரு what we give you some kind of motivation, that's it. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம் நாட் கோயிங் டு சால்வ் எனி ப்ராப்ளம்ஸ். பிகாஸ் இத்தனை நாள் நம்ம பண்ணாத விஷயத்த லாஸ்ட் மொமெண்ட்ல நம்ம பண்ணி பெருசா எதுவுமே பண்ண போறது கிடையாதுங்க.
ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம எடுத்த அந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மந்த்ல எடுத்தேன் இல்லையா, மண்டேல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்தேன்ல, இது எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ணி நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் டெலிகிராம்ல. அண்ட் அதே மாதிரி நீங்க எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் மொபைல்ல. ஸோ அதையும் வந்து எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த 5 வீடியோஸ் வந்து ஒரு டைம் பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம போறதுக்கு இந்த ஒரு 5 வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி வந்து நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக அந்த indiabix.com இருக்கும் இல்லையா, அந்த indiabix.comல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ்னு சொல்லி எடுத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல வந்து 5 பேஜஸ்ல ஒவ்வொரு பேஜுக்கும் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல 5 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஒவ்வொரு டாபிக்கும் அந்த மாதிரி பாருங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் வெப்சைட் தாங்க, யார் வேணாலும் இதுல எடுத்துக்கலாம் ஓகேவா. சேட் பாக்ஸ்ல நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா டாபிக் வைஸ்ல அதுல இருக்கும், நீங்க அதுல போய் எடுத்துக்கோங்க. இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். அதான் எங்க சேட்ல போட்டிருக்கேன் பாருங்க, யாசிகா. ஓகே, சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார், எக்ஸாம் போறதுக்கு நம்ம ஹால் டிக்கெட் பிளஸ் ஐடி ப்ரூஃப் ஏதாவது எடுத்துட்டு போகணுமா சார்? ஆமாங்க. ஸோ நீங்க வந்து ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஐடி கார்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு ஜெராக்ஸும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துக்கோங்க. பிளாக் பென் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில வந்து அந்த ரேப்பர் இருந்துச்சுன்னா கிழிச்சு போட்டுட்டு டிரான்ஸ்பரண்ட் பெட் பாட்டில் எடுத்துட்டு போங்க. 2 hours வந்து நீங்க இதை விட்டு வெளியில வர முடியாது, வெண்ணி விட்டு வெளியில வர முடியாது. அரை மணி நேரம் லேட்டா போனீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ள பெர்மிட் பண்ண மாட்டாங்க. 2 மணி நேரம் உள்ளதா உட்கார சொல்லுவாங்க. நடுவுலயே நீங்க வெளியில போகணும் அப்படின்னா ஆன்சர் ஸ்கிரிப்டையும் நீங்க கொடுத்துட்டு போயிடணும். பிளாக் பென்ல வந்து செட் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஒரு ஹோல்ல தான் செட் பண்ணணும். 2 ஹோல்ல செட் பண்ணிட்டு ஒயிட்னர் வச்சீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பார்த்து நீங்க செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துருங்க. உங்க கிளாஸ் ரூம் ஒரு பக்கம் இருக்கும், வாஷ்ரூம் இன்னொரு பக்கம் இருக்கும். நீங்க டிராவல் பண்ணிட்டு வர டைம்ல வந்து உங்களுக்கு டைம் வேஸ்டா போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட்டர், ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இதெல்லாமே வந்து நாட் பெர்மிட்டட். மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா லாக்கர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கார் இருந்துச்சுன்னா காருக்குள்ள வச்சுட்டு போங்க. உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போனா அவங்க கையில கொடுத்துட்டு போங்க. அண்ட் கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் தான். வேலெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜோப்ல வச்சுக்கலாம். பட் காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜோப்ல வச்சுக்கலாம். பட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில இருந்துச்சுன்னா பெர்மிட் பண்ண மாட்டாங்க. நார்மல் அனலாக் வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கட்டிட்டு போகலாம். 2 பிளாக் பண்ணி எடுத்துட்டு போங்க. ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட் பாய்ஸ் போட்டுக்கோங்க. கேர்ள்ஸ் வந்து டீசென்டான அட்டையர்ல போங்க. பிகாஸ் ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே வந்து உங்களுக்கு சொல்லல. ஸோ நீங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் தான் போடணும்னு எதுவுமே சொல்லல. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளா உங்களோட எக்ஸாம்ல போய் நீங்க எழுதிட்டு வந்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வென்யூல வெயிட் பண்ணுங்க. இவ்வளவுதான் சார். வீடியோ எடிட் பண்ணி போடுறேன்னு சொன்னீங்க இல்லைங்க சார், எந்த சேனல்ல போடுவீங்க சார்? டான்செட் MBAவா இல்ல கரியர் எடிட் ட்ரைனிங்லயா சார்? டான்செட் தாங்க. டான்செட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் டான்செட்ல தான் போடுவேன். ஸோ அது வந்து ஒரு 8 minutes நான் மேக் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். சார், ஆதார் கார்டு ஒரிஜினல் as well as ஜெராக்ஸ் எடுத்துக்கணுமா? ஒரிஜினல் மட்டும் தாங்க கேட்டிருக்காங்க. எப்பவுமே நான் போறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜெராக்ஸ் வந்து சேஃபர் சைடுக்கு எடுத்துக்குவேன். வரும்போது நான் அந்த ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துருவேன். பட் என்ன அப்படின்னா சேஃபர் சைடுக்கு எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓகேவா, அவ்வளவுதான். ஒருவேளை வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஓடி போயில ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. அதனாலதான் வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டோ காப்பி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சார், ஹால் டிக்கெட் கலர்ல எடுத்தாலும் ஓகேவா சார்? எடுத்துக்கோங்க, கலர்ல எடுத்தீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஹால் டிக்கெட் நீங்களே கொண்டு போயிட்டு நீங்களே கொண்டு வந்துருவீங்க, அவ்வளவுதான். ஓகேங்க. பென்சில் எரேசர் நீங்க எடுத்துக்கலாங்க. நீங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஃப் பேஜ்ல ஒர்க் பண்றதுக்கு பென்சில் பேப்பர்லாம் வச்சு எழுதாதீங்க. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பென்சில் எழுதி அழகாலாம் இது பண்ணாதீங்க. ரஃப் பேப்பர்ல கண்டமேனிக்கு கிறுக்கி எழுதுங்க. பிகாஸ் அழகா எழுத நமக்கு டைம் கிடையாது. ஸோ பாத்துக்கோங்க. நீங்க கொஸ்டின் கிட்டையும் கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. பட் ரஃப் என்னமா சார் क्वेश्चंस பக்கத்துலயே வொர்க் அவுட் பண்ணலாமா சார்? லாஸ்ட் பேஜ் அப்படின்னு போகாம பண்ணிக்கலாங்க. பட் ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி இன்விஜிலேட்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க. சார், நான் வந்து கொஸ்டின் கிட்டே ஒர்க் அவுட் பண்ண எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் உங்களுக்கு வந்து நடுவில் பிட்வீன் செக்கிங் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க அப்படின்னா பாப்பாங்க. நீங்க முன்னாடியே அவங்க கூட சொல்லிட்டீங்க அப்படின்னா they will help you out, ரைட்? பட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க, நீங்க எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. கால்குலேட்டர் அலோடு கிடையாது கூகுள். ஓகேங்களா? தாராளமா பார்த்தோம். உங்களுக்கு இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் நான் MCA எக்ஸாம் எழுதுனேங்க. என்னோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 99.8%. என்னோட ஒர்க் ஷீட் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நான் வந்து 74 மார்க்ஸ் வந்து ராவா வாங்கினேன். ஸோ என்னோட ஒர்க் ஷீட் வந்து காமிக்கிறேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, வெயிட்.
பிகாஸ் லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 இயர்ஸா நான் எழுதிட்டு இருக்கேன். 4 இயர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா I'm getting 99% only. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் டைம் எனக்கு கையில கொடுத்தாங்க. இங்க பாருங்க, இது வந்து என்னோட எம்சிஏ கொஸ்டின் பேப்பர். லாஸ்ட் டைம் நான் எம்சிஏ எழுதுனேன், அதுக்கு முன்னாடி டைம் எம்பிஏ எழுதுனேன், இந்த டைம் எம்பிஏ தான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாருங்க, உங்களோட கொஸ்டின் பேப்பர் இப்படிதாங்க இருக்கும். இந்த இடத்துல ஒரு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த சீலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்டி அவங்க சொல்லுவாங்க கரெக்டா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எத்தனை மணிக்கு, 2:30 மணி அப்படின்னா 2:30 மணிக்கு சொல்லுவாங்க நீங்க சீல ஓபன் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி வச்சிடணும். உங்க ஹால் டிக்கெட் பார்ட் என்னென்ன ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு வந்திருக்கு, அதை எனக்கு எழுத சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, என்னோட பேரை வந்து எழுதிக்க சொன்னாங்க, என்னோட சிக்னேச்சர் வந்து போட சொன்னாங்க. கரெக்டா ஒரு 2:30 மணிக்கு கிளின்னு சொன்னா கிழிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து லைனா இருக்கும். இந்த மாதிரி வந்து லைனா கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் வந்து உங்களோட ஒர்க் அவுட் பேஜ். இதுல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ், இந்த கொஸ்டின் ஸ்கிரிப்ட் முடியும் போது ரஃப் சீட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இங்க நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் தெரியுதுங்களா? இது முடிச்சிட்டு பின்னாடி திருப்புறேன். இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிருக்க தெரியுதுங்களா? பேப்பர் ஃபுல்லாமே வந்து காலி. அது இதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பின்னாடி வந்து பாருங்க, இங்க இந்த கவர்ல கூட வந்து எழுதிக்கலாம். இது முடிச்சுட்டு இந்த பின்னாடி கவர்ல கூட எழுதிக்கலாம். அது ஆன்சர் சீட், இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு தேவைப்படாதுங்க. பிகாஸ் எக்ஸாமே வந்து 2 hours. நீங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு எல்லாம் பெருசா இருக்காது. சரி, லாஸ்ட் டைம் நான் கொண்டு போனேன் இதுதான். இது வந்து என்னோட ஹால் டிக்கெட் லாஸ்ட் டைம் நான் கொண்டு போனேன். அண்ட் ஒரே ஒரு போட்டோ காப்பி மட்டும் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு என்னோட பேன் கார்டை எடுத்துட்டு போனேன்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ அதனால நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா படிங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ஒரு டைம் படிச்சுக்கோங்க. நான் சொல்றத நம்ப வேண்டாம், நீங்க படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஹால் டிக்கெட்டோட சீட்டுக்கு சொல்லுங்க கொண்டு போலாமா? ஆமாங்க, கொண்டு போகணும். நான் அப்படிதான் கொண்டு போனேன். சார் எக்ஸாம்க்கு எத்தனை ஹவர்ஸ் முன்னாடி ரீச் ஆகணும் எக்ஸாம் சென்டர்ல? கோ பிஃபோர் an hour, சஃபிக். 1 hourக்கு முன்னாடி போனா மதி. ஓகே. ஓஎம்ஆர் சீட்ல ராங்கா மார்க் பண்ணா என்ன பண்ணணும்? ஓஎம்ஆர் சீட்ல ராங்கா மார்க் பண்ணாதீங்க. மார்க் பண்ணீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் தேவை கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து கேட்கல. நீங்க தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகேவா? சரிங்க. will the questions that are not attended also carry negative? நீங்க கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலன்னா நெகட்டிவ் மார்க் வராது. கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா கரெக்ட், கொஸ்டின் தப்பா அட்டெண்ட் பண்ணாதான் நெகட்டிவ். ஓகேவாங்க? நீங்க கொஸ்டின்ஸ் எதுவுமே அட்டெண்ட் பண்ணலன்னா 0 மார்க். எல்லாமே தப்பா அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 into 0.25 -25 மார்க். சார் இப்போ ஒருவேளை கொஞ்சம் டவுட்டா இருந்தா என்ன சார் பண்றது? அதை அட்டெண்ட் பண்றதா இல்ல வேண்டாம் அப்படியே விட்டுருவோமா சார்? விட்டுருங்க, அட்டெண்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட்ல டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து யோசிங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு டிப் கொடுங்க. சரி, நான் கேரண்டியா சொல்றேன், உங்களுக்கு ஒரு 4 hours இருந்துச்சுன்னா அந்த 4 hours ஒரு 2 hours வந்து ரீட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த 2 hours வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சூஸ் தி கரெக்ட் டைட்டில் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்னா அந்த பேசேஜ்குள்ள இருந்து கேள்வி வரும். அந்த மாதிரி வந்து ஒரு 2 பேசேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுதான் வந்து நான் கொடுக்குற டிப். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் படிச்சிருப்பீங்க காலேஜ் டைம்ல. ஸ்கிம்மிங் அப்படின்னு என்னங்க, ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அதோட பொருள் கரு, அந்த கரு வச்சு டாபிக் செலக்ட் பண்றது. நீங்க லாஜிக்கல் திங்கரா இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதோட சம்டைம்ஸ் அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்ல வராரு, அதுக்கு என்ன டைட்டில் கொடுப்பீங்க, அந்த மாதிரி கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி சம்டைம்ஸ் ரொம்ப கிராமட்டிக்கலா கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவாங்க? சேஃப்டிக்கு பென்சில் யூஸ் பண்ணலாமா சார் ஓஎம்ஆர் சீட்ல? என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஓஎம்ஆர் சீட்ல வந்துட்டு பென்ல வேணா டாட் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல எல்லாத்தையும் இது பண்ணிட்டு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதை சுத்தி ரவுண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார்? அதுக்கு இல்லை சார், நம்மளோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பென்சில்ல ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வேணாங்க, பண்ணாதீங்க. பென்ல சூஸ் பண்ணுங்க. அவங்க பென் மட்டும் தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. நீங்க பென் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிங்க, டன். ஸோ என்னால முடிஞ்சது. I gave this much. Okay, so இதுக்கு மேல எடுத்துட்டு போறது உங்களோட கையிலங்க. All the very best. Stay connected. Thank you so much. Thank you so much, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Thank you. Bye bye. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூங்க.